நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நான் உஜ்ஜைன் நாங்க கோயிலுக்கு போயிருந்தோம். அத பத்தின விஷயங்கள தான் நான் ஷேர் பண்ணிக்க நெனைக்கிறேன். நாங்க ரொம்ப நாள் கழிச்சு உஜ்ஜைனுக்கு போயிருந்தோம். பிசினஸ் விஷயமா போயிருந்தோம். சரி ஓகே நாங்க அப்படியே கோயிலெல்லாம் பார்க்கணும்னு சொல்ட்டு டூர் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஒரு 1 வீக் அங்கேயே தங்கி இருந்து எல்லாத்தையும் பார்க்கணுன்ட்டு போயிருந்தோங்க நாங்க. பார்த்தீங்கன்னா, நாங்க போனது முக்கியமா பஸ்ம ஆரத்தி பார்க்கணும்னு சொல்ட்டு தான் அங்க போயிருந்தோம். அதுதான் அங்க ஃபேமஸு. அத பார்க்கறதுக்கோசரம் தான் அந்த அலங்காரம் எல்லாம் பண்ணி சூப்பரா அங்க பார்க்கறது தான் மெயினே அங்க. நம்ம மத்த நேரம் போனோம் பார்த்தீங்கன்னா, வெறும் லிங்கம் மட்டும் தான் நம்ம ஊர் லிங்கம் மாரியே தான் அங்கேயும் இருக்கும். ஆனா, அந்த பஸ்ம ஆரத்திக்குன்னு நம்ம போய் பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா, அபிஷேகம்லாம் பண்ணி, அலங்காரம் பண்ணி, அந்த சாம்பல் எல்லாம் போட்டு, அந்த லைட்ட ஆஃப் பண்ணிட்டு, அந்த தீபாராத்தன காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க ஒரு செம்ம ஹைலைட்டான விஷயமே அதுதான். அப்படியே இப்ப நமக்கு நமக்கு அப்படியே பார்த்தாலே எதுவுமே சாமிகிட்ட பார்த்தீங்கன்னா, வேண்டவே நமக்கு தோணாது. அப்படி ஒரு சூப்பரான விஷயம் அதுதாங்க. அப்படியே நம்ம கண்களால பார்த்துக்கிட்டே இருந்தா அவ்ளோ ஒரு அற்புதமா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நம்ம ஊர் கோயில்ல பார்த்தீங்கன்னா, எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஸ்வீட்ஸு இது இது எதுவுமே பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. ஆனா, அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கொண்டு போறோமோ டிஃபன் பாக்ஸ்ல கூட எங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க. எல்லாரும் ஸ்வீட்ஸ் எல்லாம் தராங்க. எல்லாரும் நெறைய பேர் கொண்டு குடுக்குறாங்க. சாமிக்கு சால்வ போத்துறாங்க. நெறைய நாங்க பார்த்தீங்கன்னா, முந்திரி, பாதாம், கிரேப்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம். அப்புறம் தேன், ஹனி இதெல்லாம் வாங்கிட்டு போய் குடுத்தோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, வாங்கிக்கிட்டாங்க. உள்ள கொண்டு போய் எல்லாமே நமக்கே இந்த வெளியில பார்த்தீங்கன்னா, டிவி மூலியமாவே நமக்கு எல்லாமே தெரியுது. உள்ள என்ன பண்றாங்கன்னு சொல்ட்டு. எல்லா ச ஸ்வீட்ஸையுமே பார்த்தீங்கன்னா, சாமிக்கு பக்கத்திலேயே கொண்டு போய் வச்சுட்டாங்க. இதுதாங்க ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம ஊர்லலாம் இப்படி நடக்காது. கொண்டு போவே மாட்டாங்க. உள்ள வாங்கி பூ கூட பார்த்தீங்கன்னாக்கா, வெளியிலேயே வாங்கி வச்சுருவாங்க. ஆனா, அங்க பார்த்தீங்கன்னா, சாமிக்கு பக்கத்திலேயே இங்க ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமே அதுதான். கொண்டு போய் பக்கத்திலேயே அங்க வச்சிருந்தாங்க. ஒரு சூப்பரா இருந்ததுங்க. இந்த ஆரத்திய பார்க்கறதுக்கு அவ்ளோ ஒரு 20 நிமிஷமா அந்த ஆரத்திய வர்ணிச்சு அப்படியே தீபாராதன காட்டுறாங்க. அதுதாங்க ஒரு அற்புதமான விஷயம். சூப்பரா இருந்தது அது. ஆனா பார்த்தீங்கன்னா, அடுத்து அவ்வளோதாங்க. இது முடிச்சுட்ட உடனே ஒரு 5 நிமிஷத்தில பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே கலைச்சுட்டாங்க. அவ்ளோ நேரம் அந்த அ அபி அ அலங்காரம் பண்ணது பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு 5 நிமிஷத்த கழிச்சு அவ்வளோதாங்க. வெறும் லிங்கமா இருக்கு. தண்ணி மட்டும் சொட்டு சொட்டா ஊத்துற மாரி வச்சுட்டாங்க. அவ்வளோதாங்க. இங்க உஜ்ஜைன்ல பார்த்தது. அப்புறம் சுத்தி இருக்க ஒரு பைரவர் கோயிலு, அம்பாளு இதெல்லாம் நாங்க பார்த்தோம். ஒரு 6, 7 கோயில் அங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓம்காரேஸ்வரர் அங்க போனோம். அப்பா! அற்புதமான ஒரு பிளேஸ்ங்க ஓம்காரேஸ்வரர். ஒரு ஆதிசங்கரர் அங்க கால் பதிச்சு அந்த கோயில கட்டுனது. நாம போய் கால் வச்சிருக்கோம். நாமளும் அந்த பாதம் பட்டதுல நாம போயிருக்கோமே, அதுவே ஒரு புண்ணியங்க உண்மையாலுமே. நமக்கு எதுவுமே வேண்டவே வேணாம். நமக்கு அந்த இடத்துல போய் நம்ம போயிட்டு வந்தோம். ஓகே, அதுவே மனசுக்கு திருப்தி. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அப்பா! ஒரு சூப்பரான பிளேஸுங்க. 2 பக்கம் ஒரு நதி, 2 பக்கமும் இந்த பக்கம் ஓம்காரேஸ்வரர், அந்த பக்கம் மாமலேஸ்வரர். 2 பேத்தையும் நாம அங்க போய் சிவலிங்கத்த தொட்டு நாங்க எல்லாம் அர்ச்சனையும் பண்ணோம். நாம்பளே பார்த்தீங்கன்னா, அங்க தண்ணி ஊத்தலாம். ஆனா, நம்ப ஊர்ல ஏங்க முன்னாடி கூட போய் நிக்க முடியாது. ஆனா, இதெல்லாம் சூப்பரான விஷயங்க. அந்த இது நம்ம பக்கத்திலேயே போய் சாமிக்கு நாங்கலாம் தண்ணி ஊத்துனோம். எடுத்துட்டு போயிட்டு, அந்த போட்ல போயிட்டு, அ அந்த நர்மதா நதி இதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம் நாங்க. ஒரு அற்புதமான விஷயங்க இதுல. இந்த பக்கம் போனது. சூப்பரா இருந்ததுங்க. அடுத்த நாள் நாங்க புக்கிங் பண்ணிட்டு தாங்க போனோம். ஏகப்பட்ட கூட்டம். நீங்க நீங்க நம்ம ஆன்லைன்ல புக்கிங் பண்ணிட்டு போனோம்னா, நமக்கு ஈஸியா இருக்கும். நானும் நாங்க போணும்னு பிளான் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நெறைய நாங்க வீடியோஸ் பார்த்தோம். நெறைய வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி போயிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க. அப்போதான் நெறைய நெறைய விஷயங்கள அத கேதர் பண்ண முடிஞ்சது அதுல. நெறைய பேர் "நீங்க புக்கிங் பண்ணிட்டு போங்க" அப்படின்னு சொன்னாங்க. நெறைய யூடியூபர்ஸ் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா, அவங்களோட வீடியோஸ் நெறைய பார்த்தா, நாங்களும் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈஸியாவும் இருந்ததுங்க. இல்லைன்னா கஷ்டம் தான் சாமி எல்லாம் பார்க்கறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட் போனோம். அங்க சூப்பரா சாப்பிட்டோம். ஸ்ட்ரீட் ஃபுட்ல பார்த்தீங்கன்னா, விதவிதமா இருந்ததுங்க. பெரிய பெரிய ஜிலேபி, நெறைய ஐட்டம்ஸ்ங்க. நம்ம ஊர்ல அந்த மாரி
கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஆனா அந்த ஊர்ல ரபடி அது இதுன்னு நெறையா இருக்குங்க. ஆனா இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்வீட் சாப்பிடுறாங்க போலங்க. நெறைய குலோப் ஜாமுன் எப்ப பாருங்க கடையில நெறைய வடை சட்டி நெறைய குலோப் ஜாமுன் வச்சிருக்காங்க. அவங்களோட ஹெல்த்தியான ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, அவுல் சாப்பிடுறாங்க. ஆனா நமக்கு கொஞ்சம் அது கஷ்டமா தாங்க இருக்கு சாப்பிடுறதுக்கு. நாங்களும் 1 வாரம் அந்த அவுல் மேனேஜ் பண்ணி தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா, அது சூப்பரா இருந்தது. அது நாங்க அப்படியே அத தான் சாப்பிட்டோம். அது நல்லா இருந்தது. கோதுமையில இல்ல, வேற ஒரு தானியத்தில போட்டு செய்வாங்க போல. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஓகேங்க. சிவனையும் சூப்பரா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்